பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு இது அது எப்படியாகும்? இந்த கேள்விகள் உங்களுக்கு வேண்டாம். ஆதார வசனம் ரோமர் 4:17 வசனம். இல்லாத வேலை இருக்கிறவளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு. அதிசயங்களை காணும் மக்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகவே நாம் இருக்கலாம், சத்தியத்தை புரிந்து அறிந்தவர்களாகவே இருந்தாலும், அவரையே பற்றி கொண்டு விசுவாசத்தை நிலைத்திருப்பவர்களாக இருந்தாலும், நாம் மனிதர்களே அவ்வப்போது இப்படிப்பட்ட நினைவுகள் வருவதுண்டு. என்ன நினைவுகள்? இது மட்டும் கிடைச்சா போதும், இந்த நபரும் இந்த சீட்டில் வந்தால் போதும், நம்ம காரியம் நடக்கும். இந்த ஆஃபீஸை டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டு இடத்தை காலி செய்தால் பரவாயில்லையே, இந்த கம்பெனி ஒரே ஒரு ஆர்டர் கிடைத்தால் போதும், கர்த்தர் இந்த நபரை தூக்கிவிட்டால் நமக்கு இடம் கிடைக்கும் உண்டாகும், இந்த இடம் கிடைச்சிவிட்டால் போதும், இந்த ஏரியாவில் வீடு கிடச்சிட்டா போதும், இந்த காலேஜில் மட்டும் இடம் கிடச்சிட்டா போதும், இந்த லோன் சேங்ஷன் ஆகிவிட்டால் நமக்கு சூப்பர், இந்த இடத்து சம்மந்தம் கிடைத்து விட்டால் பரவாயில்லை, இவர்கள் நம்மோடு அசோசியேட் ஆகிவிட்டால் நல்லது. இப்படி எத்தனையோ ஆள்கள் நமக்கு உண்டு. மக்களே, இவைகளையெல்லாம் இடக்கையாலும் வழக்கையாலும் தள்ளிவிடுங்கள். உங்களை சுற்றி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அப்படியே இருக்கட்டும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் இருக்கலாம், இருக்கட்டும். கண்ணை கட்டி காட்டி விட்டது போல் இருக்கலாம், இருக்கட்டும். அடுத்து ஒரு அடி எங்கே எடுத்து வைப்பது தெரியவில்லை, இருக்கட்டும். நீங்கள் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து கரம் தூக்கி இப்படிப்பட்ட இல்லாதவைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்திவிட்டு ஃப்ரீயாக இருங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது எப்படிங்க முடியும்? இப்படி நீங்கள் எதுவுமே இல்லாமல் தனியாக நிற்கவில்லை. சகலத்தையும் உடையவர், சம்பரணமாய் கொடுக்கிறவர், உண்டாக்குகிறவர், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், கற்பாரிலிருந்து தண்ணீரை ஆறாக ஓட விடுகிறவர், வைத்தவர், வைக்கிறவர், நிரப்புகிறவர், கேட்டருளுகிறவர், பொழிந்தருளுகிறவர், பார்த்தருளுகிறவர் இதோ உங்கள் அருகிலேயே நிற்கிறார். இதை முதலில் நம்புங்கள், இதை அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் தனியாக இல்லைங்க, உங்களிடம் ஒன்றுமில்லை. பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் அவமானங்களும் வேதனையும் வறட்சியும் வலியும் மட்டுமே இருக்கிறது என்றால் இவற்றையெல்லாம் அவரிடம் உருட்டி விடுங்கள். எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்து கொள்ளுங்கள், என்னால் இந்த பாரங்களை சுமக்க முடியவில்லை. ஆம், என்னுடைய தப்பினால் வந்ததாக இருக்கட்டும், சூழ்நிலை மோசத்தால் வந்ததாக இருக்கட்டும், ஏதுவோ நான் காரியங்களை பார்க்க போவதில்லை, இந்த பாரங்களை நீரே வைத்து கொள்ளும், நான் மாட்டேன் என்று அவரிடம் தள்ளிவிடுங்கள். சங்கீதம் 55:22, 1 பேதுரு 5:7, மத்தேயு 11:28, 29, 30 இந்த வசனங்களின்படி அவருடைய வார்த்தையின்படி அவர்தான் சொன்னார், ஒப்படைத்து விடுங்கள் என்று. ஒப்படைத்து விட்டேன், நான் மறுபடியும் இவைகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று உங்கள் சிந்தையில் மனக்கண்கள் விடுதலையை கையில் எடுங்கள். மனதில் விடுதலையை கையில் எடுங்கள். விடுதலையின் நாயகர் உங்களோடு இருக்கிறார். இது எப்படிங்க? நமக்கு நன்றாக வரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறேன், பின் புரிய பின் அப்படியே செய்கள். உதாரணம்தான். நமக்கு பிடிக்காதவர்கள், ஆனால் கணவனுக்கு பிடிக்கும், மனைவிக்கு பிடிக்கும், உறவுக்காக வருகிறாள் என்று கேள்விப்பட்டதும் மனதிலே சிந்தையிலே வரட்டும், இவ்வளவுதான் இருக்கிறது என்று சிம்பிள் சமையல்தான். இப்படி வேலை வாங்க வேண்டும். அவர் இவர்களுக்கு செய்யாதபடி, ஏது நல்லது செய்யாதபடி இப்படி கண்காணிக்க வேண்டும். நாம் போங்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களாகவே போகும்படி இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்று மனதிலே பிளான் போட்டு திருப்தியாகி ரிலாக்ஸ் ஆகிறோமே. இது எப்படி? இது செய்ய முடியுமானால் அதையும் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அப்படி கர்த்தரிடம் உருட்டி விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ விரும்புகிறீர்கள் பட்டியலிட்டு அவரிடம் சமர்ப்பியுங்கள். பிலிப்பியர் 4:6-7 படி சமர்ப்பியுங்கள். 10 கேட்போம், 2வது செய்வாரல்ல என்று கேட்டால் அந்த 2 மட்டும்தான் கிடைக்கும். 10 வைக்கிறேன், நான் மறந்து போனதையும் கேளாமல் போனதை அவர் கொடுப்பார், நான் பெற்றுக்கொள்வேன், வாழ்வேன் இந்த பூமியிலே என்று உறுதியோடு கேட்டால் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். சாலமோனுக்கு கொடுத்தது போல. 1 ராஜாக்கள் 3:12-13 வசனத்தை வாசித்து பாருங்கள், ப்ரூஃப் இருக்கிறதே. இதற்கு யோவான் 5:14-15 வசனங்கள் உங்களுக்கு உதவும். இது எப்படி ஆகும்? இந்த டவுட் வரவே கூடாது. அது எப்படியோ ஆகும், அது கர்த்தரின் பாடு, அவரால் எல்லாம் கூடு என்று தானே வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1:37, எரேமியா 32:27, யோபு 42:2 இதை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும், உடும்பு பிடியாகும். ஆதியாகமம் 1:3 வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் கர்த்தர். வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனை 4வது நாள் தான் உண்டாக்கினார். அப்படி என்றால் இந்த வெளிச்சம் எப்படி? இது எப்படி?
கர்த்தரே வெளிச்சம், ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம். நமக்கு வெளிச்சம் என்றால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வேண்டும். அவருக்கு எதுவும் அவசியமில்லை. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடந்து வந்தார்கள். அவர்கள் சொந்த கிளைமேட்டை சுமந்து வந்தார்கள். இது எப்படிங்க? ஆம், இல்லாத இருக்கிற போல அழைத்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாகும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகும் கூடவே வந்தார். பகலிலே வனாந்திரம் ஒரே சூடு உஷ்ணம். இவர்கள் விரும்பின குளிர்ச்சி. இவர்கள் சொந்த கிளைமேட்டை சுமந்து கொண்டு போனார்கள், அதற்குள்ளே இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், அவர் எப்படி செய்வார்? இது எப்படியாகும்? இந்த கேள்விகள் உங்களுக்கு வேண்டாம். 40 வருடங்கள் வனாந்திரத்தில் ஆகாரம் கொடுத்தார். பூமியிலே இல்லைங்க, கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே இருந்து கொடுக்கவில்லை. அவர் வானத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுத்தார். இல்லாதவையில் இருக்கிற வரவழைத்தார், கொடுத்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 5 அப்பம் 2 மீன் கொண்டு 7 அப்பம் சில சிறு மீன்கள் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போஷித்து மீதம் எடுக்க வைத்தார் அல்லவா? அங்கே இல்லை, ஆனால் இருக்கிறது, அழைத்து கொடுத்தார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசி. இவர்களுக்கு தண்ணீர் வேண்டும், அவ்வளவுதான். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்றால் நிரப்பினார். ஏன் இப்படி சொன்னார்? சொல்லி செய்தார். தண்ணி வேண்டும் என்றால் காற்று அடிக்க வேண்டும், கரு மேகங்கள் திரண்டு வர வேண்டும், மழை பெய்ய வேண்டும். இது நம் கணக்கு, நம் சிந்தனை. இந்த கணக்கு சிந்தனை தள்ளிவிடு என்பதற்காகத்தான் சொல்லி செய்தார். நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி செய்தார். மேலும் சொன்னார், இது எனக்கு அற்ப காரியம் என்றார். நம்மால் அற்ப காரியங்களை கூட செய்ய முடிவதில்லை, அவருக்கும் சகலமும் அற்ப காரியம். இப்படி மகிமையுள்ள மகத்துவமுள்ள தேவனுடைய மக்கள் நாம் சோர்ந்து போகலாமா? யோசித்து பாருங்கள். கூடாதே. எழும்புங்கள், குளியுங்கள், திட நம்பிக்கையோடு அவரிடம் சாட்டிவிட்டு எனக்கு விடுதலை வேண்டும், ஜெயம் வேண்டும் என்பதை நிலையாக நில்லுங்கள். அற்புதம் நடக்கும், சகலமும் வாய்க்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அவர் உட்கார்ந்தால் நீங்கள் அமருங்கள், அவர் நடந்தால் நீங்களும் நடங்கள். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அவ்வளவுதான். ஜெபிக்கலாம். தகப்பனே, என மனக்கண்களை திறந்த வைக்க நன்றி. இதோ சகலத்தையும் உடம் உருட்டி தள்ளிவிட்டேன். தாமதிக்காத தேவனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னீரே அப்பா. சம்பரணமாய் கொடுக்கிறவரே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரே, கடிந்து கொண்டால் நாங்கள் யாரிடம் போவோம்? சேர்த்து கொள்ளும், அன்பின் கரத்தினால் எங்களை அணைத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எல்லாம் ஆகும், எனக்கு ஆகும், அதன் காலத்தில் நேர்த்தியாகவும் ஆகும். ஆமேன். ஹல்லேலூயா.